ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராசாத்தியும் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடி சொன்ன விஷயத்த வச்சு அங்கே பூங்குடிக்காக அங்கே எல்லா பொருட்களும் அந்த கேஸு அந்த அரிசின்னு சொல்லிட்டு இந்த அதுக்கு தேவைப்பட எல்லா பொருட்களும் வாங்கிட்டு வந்து வீட்டு முன்னாடி வச்சிடுறாங்க. இதை பார்த்தா தெய்வானியும் எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானை கேட்கவும், இதை கேட்ட ராசாத்தியும் நீங்கள் தான் எங்களுடைய வீட்டு பிள்ளைய இந்த வீட்டில் நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் பூங்குடி இன்னும் கேட்டா ஒரு கிளாஸ் காஃபி தான் கேட்டா, அதுக்காக நீங்கள் அவளை அசிங்கப்படுத்திருக்கீங்க. அதனால தான் நீங்கள் யாருமே அவளுக்கு போட்டு தர வேணாம், அவளே போட்டுக்கிறதுக்கான எல்லா பொருட்களும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தியும் சொல்லிடுவோம். இதை கேட்ட தெய்வானியும் இதை கொண்டு போறீங்களா இல்லைன்னா அத்தாச்சிக்கிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானை சொல்லவும், இதை கேட்ட அங்கே ராசாத்தியும் பார்ப்போம் நீங்கள் உங்கள் அத்தாச்சிக்கிட்டே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தி சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்குள்ளே பூங்கொடியும் இன்ஸ்டிடியூட் முடிஞ்சு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அத்தை என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடி சொல்லவும், உடனே இதை கேட்ட அங்கே இருக்கிற தெய்வான, இங்கே பாரு, சும்மா நீ நடிச்சுக்கிட்டு இருக்காத, எங்களுக்குள்ளே நீ பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க. இன்னுமே தெரியாத மாதிரி எல்லா விஷயத்தையுமே அங்கே ஃபோன் போட்டு ஃபோனில் எல்லா விஷயத்தையுமே சொல்லி இப்போ இதெல்லாம் கொண்டு வர சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானையுமே சொல்லிடுறாங்க. உடனே அங்கே தெய்வானை சொன்னதை கேட்டுட்டு, இந்த பாருமா, எனக்கு எதுவுமே தெரியாது, அது மட்டும் இல்லை நீங்கள் எங்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராசாத்தியும், இந்த பாருங்கள், எங்கள் வீட்டு பொண்ணெல்லாம் இப்படி நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது, நீங்கள் எங்கள் வீட்டு பொண்ணுங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, அதுவும் இல்லாமல் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராசாத்தியுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பூங்கொடியும் அத்தை இன்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுக்குள்ளேயே அங்கேருந்து ராசாத்தியுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, தெய்வானை சும்மா இருப்பாங்களா, சும்மாவே அவங்க அங்கே பூங்குடிக்கிட்ட பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ பெரிய காரணம் கிடச்சிருக்கு, இந்த ஒரு விஷயத்தை வச்சு கண்டிப்பாக நம்ம அத்தாச்சிக்கிட்ட பெரிய பிரச்சனையை நம்ம உருவாக்கி விடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு இங்கே பூங்குடியை நம்ம துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானையும் மனசுக்குள்ளேயே தன்னைத்தானே பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நந்தினியும், அம்மா இங்கே என்னம்மா நடக்குது, இங்கே மார்னிங் என்ன நடந்துச்சு, அப்படி என்ன தான் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கேட்கவும், உடனே இங்கே நந்தினி கிட்ட தெய்வானையும், அது இல்லை நந்தினி, இங்கே காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூங்குடி புள்ள வந்துச்சு. சரி, நான் தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கீழே விற்றிட்டு எம்டி பாட்டில் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து காஃபி கேட்டுச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட தான் கேட்குது, நான் என்ன ஒரு வேலைக்காரியாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ராமா பண்ணி அத்தாச்சிக்கிட்ட அவளை நான் வெளுத்து வாங்க வச்சுட்டேன். அப்போவே அவளுடைய முகம் எப்படி இது கருத்து போச்சு தெரியுமா. இப்படியே அவளை பண்ணிட்டு இருந்தா அவள் வெறுப்பு தாங்க முடியாமல், அசிங்கம் தாங்க முடியாமல் அவள் இந்த வீட்டை விட்டு போயிடுவா. அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்ச நாள் நீ பொறுமையாரு, நீ அழகிற நினச்சி அழுதுகிட்டு இருக்கிறதெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையை அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அதனால் என்னாலலாம் என்னுடைய பொண்ணை கஷ்டப்படுத்திக்கிட்டு அவளை கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியாது. அதனால் என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை சரி பண்ணணும். அது சரி பண்ணணும்னா இந்த வீட்டுக்குள்ளே பூங்குடி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானையும் நந்தினி கிட்ட சொல்லிட்டவும், அம்மா இதெல்லாம் ரொம்பவே தப்புமா, நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட நீங்கள் சரியாகவே பண்ண மாட்டீங்க. இப்போல்லாம் நீங்கள் ரொம்பவே கோவமாக நடந்துக்கிறீங்க, எதுவுமே நீங்கள் சரியாக பண்ணவே மாட்டீங்க. எதுக்காகம்மா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்கம்மா, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவுமே ஒரு பொண்ணு தானம்மா, அவங்கள நம்ம இந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கணுமா, அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு இந்த வீடை விட்டால் வேறு எந்த வீடுமா, இந்த வீட்டுக்கு அவங்க வாக்கப்பட்டு வந்திருக்காங்க, அந்த வீட்டில் அவங்கள நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அத்தைக்கும் மாமாவுக்கும் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை இந்த வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லிடவும், உடனே தெய்வானையும், நந்தினி இந்த வீட்டுக்குள்ளே இருந்தா என்ன இல்லைனா என்ன, இந்த வீட்டுக்குள்ளே இப்பயும் நம்ம சந்தோஷமாகவே இருக்கோம், சந்தோஷமாக இல்லை தானே, அதுக்கென்ன, நீ எதுவுமே கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணுறது என்னுடைய பொறுப்பு. நீ எதுவுமே நான் செய்கிறதுல குறுக்கவோ இல்லை மறு பேச்சையோ நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானையும் சொல்லிட்டு
பண்ணிடுறாங்க. தெய்வானை சொன்ன உடனேயே இங்கே நந்தினியும் நம்ம அம்மா கிட்ட என்ன சொன்னாலையும் அம்மா கேட்க போகிறதில்ல. அம்மா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க போல். அம்மா என்னவோ பண்ணி தொலைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நந்தினியும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வெளியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன மாயாண்டி அங்கே மீனாட்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த கையோட தெய்வானையும் அங்கே இது தெய்வானையும் மீனாட்சி கிட்ட போயிட்டு அத்தாச்சி அத்தாச்சி வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா, நீங்கள் போன உடனே அங்கே மஞ்சமலை வீட்டிலேருந்து அந்த ராசாத்தி பொள்ளையும் சுடலையும் வந்துட்டு இருந்தாங்க. வந்து அவங்க பாட்டுக்கு எதுவுமே பேசாமல் அங்கே பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த சமைக்கிறதுக்கான தேவையான எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இங்கே இந்த வீட்டில் என்னுடைய வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்க மருமகளை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவளுக்கு ஒரு கிளாஸ் காஃபி கூட கொடுக்காம நீங்கள் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவளை ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறீங்க. அதனால் அவளே தனியாக வச்சு சுயமாக அவளே வச்சு அவளுடைய காஃபியை ரெடி பண்ணிக்கிட்டோம், நீங்கள் யாருமே அவளுக்கு ரெடி பண்ணி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியும் என்கிட்ட சொல்லிட்டு போய் இங்கே வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. எதுக்காக இந்த வீட்டை ரெண்டாக்குறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அத்தாச்சி நீங்கள் இப்படியே விட்டீங்கன்னா கண்டிப்பாக அழகரையுமே பிரித்து அவள் தனி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிடுவா, நீங்கள் இப்படியே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானக்கிட்ட சொல்லவும் உடனே இங்கே மீனாட்சி கிட்ட சொல்லவும் மீனாட்சி வந்து இதை கேட்ட உடனே பயங்கர கோவத்துலேயுமே உள்ளே போய்கிட்டு அங்கே பூங்குடிக்கிட்ட, இந்த பாருமா நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே பிரச்சனை மேலே பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது, நீ மனசில் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க, இந்த வீட்டில் இருக்கவங்கள அசிங்கப்படுத்தணும்னு நினச்ச, அசிங்கமும் படுத்த எல்லா முயற்சியும் எடுத்த, அது நடக்கலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த வீட்டை பிரிக்கணும், என்கிட்டேருந்து என்னுடைய மகனை பிரிக்கணும்னு சொல்லிட்டு தனி கொடுத்துரும் போகலான்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, எதுக்காக உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி எனக்கு இங்கே எதுவுமே பண்ண மாட்டாங்க, எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி இங்கே இந்த பொருளெல்லாம் எட்டு வர சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானையும் அங்கே இருக்கிற பொருளை வச்சு அங்கே பேசவும் உடனே இங்கே பூங்கொடியும், இதை பாருங்கள் நான்லாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்ல கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நான் சோகமாக பேசுகிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த விஷயத்த சொன்னேன், மற்றபடி இந்த பொருளெல்லாம் நான் கேட்கவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியும் சொல்கிறாங்க. ஆனால் இது கேட்காம அங்கே இருக்கிற மீனாட்சியும், இங்கே பார் நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, இந்த பொருளெல்லாம் உடனே இங்கேருந்து தூக்கி வெளியே கிடாசணும், அப்படி நீ தூக்கி போடுறனா இந்த வீட்டுக்குள்ளேயே நீ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொருள் எல்லாமே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க. உடனே என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற பென்னி குயிக்கு இங்கே மாயாண்டி செம்பிலின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே வரவும், ஆனால் இங்கே எல்லா பொருளும் தூக்கி போட்ட அங்கே ஒரு டப்பாவில் ஒரு கத்தியுமே இருந்திருக்கு. அந்த கத்தி வந்து மேலே ஒரு கட்டைக்கு அடித்து ரிட்டன் வந்து அங்கே இருக்கிற பூங்குடி நெத்திலே பார்த்திங்கன்னா ஒரு அறுப்புமே போட்டுடுது. உடனே பிளட்டு வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே பூங்குடிக்கு பயங்கர வருத்தமாயிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கத்தி கிழிச்ச இடத்துல பயங்கரமாக வலியும் ஏற்பட்டுருது. இதை பார்த்து அங்கே இருக்கிற மாயாண்டி பயங்கர பதட்டத்தோட, அத்தா பூங்குடி என்னாச்சு அத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி தலையில் கையை வச்சுக்கிட்டு கூட்டிக்கிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்த அங்கே அழகர் வந்து, என்னாச்சு வீட்டுக்கு வந்த உடனே என்னாச்சு எல்லாரும் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினி கிட்ட கேட்கவும், உடனே நந்தினியும் மாமா இங்கே அந்த மஞ்சமலை வீட்டிலேருந்து இங்கே சமைக்கிறதுக்கான எல்லா பொருட்களும் எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டில் வச்சுட்டு போனாங்க. அதை கேட்டு அம்மா வந்து பூங்குடிக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அது பூங்குடி பிரச்சனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பொருளெல்லாம் தூக்கி போட்டுருச்சு தெரியாதனமாக. எங்கள் பூங்குடி தலையில் இங்கே கத்தி வந்து பட்டதுனால அடிபட்டுருச்சு மாமா, பிளட் வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமா தான் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியும் சொல்லிட்டவும், இதை கேட்ட அங்கே இருக்கிற அழகருக்கு பயங்கர கோபமாயிடுது. இப்போ உடனே இங்கே மீனாட்சி கிட்ட போயிட்டு, அம்மா நீங்கள் எதுக்காகம்மா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அவள் எதுவுமே அவள் மனசில் இருந்து சொல்லியிருக்க மாட்டா, அங்கே ராசாத்தியும் சுடலையும் சேர்ந்து இங்கே பிரச்சனையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் எதுக்காகம்மா அவளை அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அங்கே இருக்கிற மீனாட்சியை வந்து கை நீட்டுடுறாங்க. கை நீட்டி அடித்த உடனே அங்கே மீனாட்சியும் பயங்கர அதிர்ச்சியாக அங்கே இருக்கிற அழகரை பார்க்கவும், பக்கத்தில் இருந்த நந்தினியும் சரி
அங்கே இருக்கிற தெய்வானையும் சரி 2 பேரும் பயங்கர அதிர்ச்சியா. உடனே தெய்வானையும் அழகுது, "தம்பி எதுக்காகப்பா அம்மாவ அடிச்ச? எங்க அத்தாச்சி எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்காகவும் அங்கே இந்த வீட்டுக்காகவும் எவ்வளவோ உழைச்சிருக்காங்க. இது நைட்டு பகலுமா பார்க்காம அவங்க கஷ்டப்பட்டதுக்கு இதுதான் அவங்களுக்கு பலனா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானையும் இதில் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி விடவும் உடனே அங்கே 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 இருக்கிற அழகரும், "அம்மா அம்மா தெரியாமல் அடிச்சிட்டம்மா, அம்மா தெரியாமல் அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே அங்கே மீனாட்சி கிட்ட கெஞ்சவும் உடனே மீனாட்சியும், "அழகரு இன்னொரு நாளைக்கு என் முன்னாடி மூஞ்சி முன்னாடி நின்றுக்கிட்டு நீ என்கிட்ட பேசவே பேசாத. நான் இங்கேருந்து இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஆனால் நான் இங்கே தான் இருப்பேன். ஆனால் நீ என்கிட்ட எப்போவுமே பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியும் அங்கே உள்ளேயுமே போயிடுறாங்க. உடனே நந்தினியும், "மாமா எதுக்காக மாமா இப்படி பண்ணீங்க? அத்தை ஏதோ இங்கே கோவத்தில் அந்த பொருளை தூக்கி போட்டாங்க. இங்கே அங்கே இருக்க பூங்கொடிக்கு இதை இப்படி அடிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டா அத்தை நினச்சாங்க. அப்படி நினைக்க கூட கிடையாது. நீங்கள் எதுக்காக மாமா இப்படி பண்ணீங்க? அத்தை ரொம்பவே மனசு உடஞ்சி போகிறாங்க மாமா. நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது மாமா, போங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியும் கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே இருக்கிற தெய்வானியும், "அழகரு நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் வந்து தெய்வான, "அழகரு நீ இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறா இதுக்கு காரணமே அங்கே இருக்கிற பூங்கொடி மட்டும்தான். பூங்கொடி மட்டும் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடத்தாமல் இருந்திருந்தானா இந்த பிரச்சனையே நடந்திருக்காது. உங்கள் அம்மாவை நீ அடிச்சிருக்க மாட்ட. அவள் எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலோ இந்த வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது. அவள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அழகரு. அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துரு அழகரு. அவளை இந்த வீட்டுக்குள்ளே விட்டனா கண்டிப்பாக உனக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு உங்கள் அம்மாவை அடித்த நீ நாளைக்கு உங்கள் அப்பாவை அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம்? நீ இங்கே அவளை அழகரு நீ இங்கே பூங்குடியை இருக்கவே விடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இது தெய்வானை சொல்லிடவும், "அத்தை கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? ஏற்கனவே எனக்கு ரொம்பவே கோவமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நானே ரொம்பவே பதட்டமாக இருக்கேன். இந்த டைமில் வந்து அவளை இந்த வீட்டை விட்டு துரத்து அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. போங்கத்த" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழகரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் இல்லாமல் அங்கே மாயாண்டியும் டாக்டர்கிட்ட, "டாக்டர் இங்கே என்னுடைய மருமக தான் டாக்டர். தெரியாமல் இங்கே கத்தி வந்து இவ தலையில் பட்டுச்சு டாக்டர். இவளை இங்கே கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பாருங்கள் டாக்டர்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியும் துடிச்சு போகிறாங்க. உடனே இங்கே இருக்கிற டாக்டரும், "சார் இது மாதிரி கத்திப்பட்ட காயமெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். இப்போல்லாம் நாங்கள் பார்க்க முடியாது சார்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டரை சொல்லிவிடவும் இதை கேட்ட மாயாண்டியும், டாக்டர் நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சின்ன ஒரு கீறல் தான் டாக்டர். நீங்கள் இப்படிலாம் பேசவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியும் எப்படியோ ஒரு வழியாக சமாளித்து அங்கே இருக்கிற பூங்குடிக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க வச்சுட்றாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக அங்கே இருக்கிற ராசாத்தி சுடலை மஞ்சமலைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எங்கள் பூங்கொடிக்கு இப்படி அடிப்பட்ட விஷயம் வந்து தெரிஞ்சிருது. அடிப்பட்ட விஷயம் தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற ராசாத்தியும், அண்ணன் இங்கே பூங்கொடிக்கு தலையில் பலமாக அடிபட்டுருச்சு அண்ணன், என்னாச்சுன்னே சொல்லிட்டு தெரியல. இங்கே பூங்கொடியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். அண்ணன் கிளம்புங்கண்ணே, உடனே கிளம்புங்க. பூங்குடியை பார்த்துட்டு வரத்துக்காக நம்ம போயே ஆகணும். பூங்குடியை அங்கே சந்தோஷமாகவே அவங்க வாழ விடடனே. அவங்க பூங்குடியை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம என்னன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம தட்டு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியும் சொல்லவும் இதை கேட்ட மஞ்சமலையும், "ராசாத்தி என்ன சொல்கிற ராசாத்தி? பூங்குடிக்கு என்ன ஆச்சு? பூங்குடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையும் அங்கே இருக்கிற ராசாத்திக்கிட்ட கேட்டுட்டு உடனே அங்கே வீட்டில் இருந்து கிளம்பிடுறாங்க. அங்கே இருக்கிற பேச்சியும், "என்ன ஆச்சு? எதுக்காக இவங்க பதட்டமாக இங்கேருந்து கிளம்புறாங்க? ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு போல், என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடிக்கு கால் பண்ணுறாங்க. பூங்குடியும் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது. பூங்குடி சுவிட்ச் ஆஃப்னு வந்த உடனே அங்கே இருக்கிற பென்னிக்குயிக்குமே கால் பண்ணுறாங்க. பென்னிக்குயிக் கால் பண்ண உடனே, "அண்ணன் அங்கே என்ன ஆச்சுன்னு?" இங்கே இருக்கிற மஞ்சமலையும் சுடலை ராசாத்தின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பதட்டமாகவும் கோவமாகவும் இங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. அப்படி அங்கே என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கேட்கவும் உடனே இங்கே இருக்கிற இது பென்னியுமே, ஆத்தா இங்கே நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு ஆத்தா. தெரியாதத்தனமா இங்கே
பூங்கொடிக்கு மேலே தலை மேலே கத்தி விழுந்துருச்சாத்தா. கத்தி விழுந்து பூங்கொடி தலையில் கொஞ்சம் லைட்டாக கீறல் விழுந்து அவள் மண்டியில் நிறைய ரத்தம் வந்துச்சியாத்தா. அதனால தான் இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்காத்தா அப்படின்னு சொல்லிட்டு பென்னி சொல்லவும், உடனே இதை கேட்ட பேச்சியும், அண்ணன் என்ன சொல்கிறீங்க அண்ணன், இங்கே அவளுக்கு இப்படி ஆயிடுச்சா, அவளுக்கு என்னாச்சுன்னு இப்போ நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சியும் சொல்லவும், உடனே அங்கே இருக்கிற பென்னி, அத்தா நீ எதுக்குமே கவலைப்படாத அத்தா, இங்கே எதுவுமே பிரச்சனை ஆகலை அத்தா, அவள் எல்லாமே நல்லா தான் இருக்கா, நீ எதுக்குமே கவலைப்படாத, அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே நான் நேராக உங்கள் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வரேன் அத்தா, நீ எதுக்குமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, ஏற்கனவே நீ அந்த வீட்டுக்குள்ளே ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நான் இந்த ஒரு விஷயத்தை நினச்சி நீ ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத, இப்போ இங்கே மஞ்சமலை வந்தால் தான் இந்த விஷயத்த நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுவான், அதுதான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே சியா வந்து ரொம்பவே பயந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் இருக்காங்க, அது சின்ன ஒரு கீரலாக தான் இருக்குது, ஆனால் இருந்தாலையும் அவள் தலையில் பிளட்டெல்லாம் பார்த்ததும் இங்கே சியானுக்கு ரொம்பவே பயமாகவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பென்னியுமே சொல்லிடவும், உடனே பேச்சியும், அண்ணன் எப்படியாவது அங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க அண்ணன், என்னுடைய பொண்ணு இங்கே அவங்க அப்பாவை நினச்சிக்கிட்டு, அவங்க அப்பா இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே என்னுடைய அண்ணன் சொல்லிட்டு நினச்சி அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நினச்சிக்கிட்டு இருக்கா. அவள் ஏதோ இது வீண் கோவத்தில் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கான்னு அவள் மனசுலேருந்து எல்லாமே மறந்துடுவாண்ணே. அவள் என்னதான் கோவமாக இருந்தாலையும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து போங்கண்ணே, அவளுக்கு நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம இருந்தால் எனக்கு அதுவே போதுண்ணே. என்னுடைய அண்ணன் வீட்டில் அவள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய அண்ணனுடைய பையனுக்கு இங்கே அழகிற்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்ச மாதிரி இங்கே 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. ஆனால் நான் நினச்ச மாதிரி அவங்க 2 பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழலாண்ணே. அது ஒரு கஷ்டம் தானண்ணே, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எனக்கு வேறு எந்த ஒரு கஷ்டமும் இல்லைண்ணே. அண்ணன் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கண்ணே, உங்களுக்காக நான் எல்லாமே செய்கிறேன். ஆனால் அங்கே இருக்கிற பூங்குடியை மட்டும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்கண்ணே. நான் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பேச்சியும் ஃபோனை கட் பண்ணிட்டுறாங்க. ஃபோனை கட் பண்ண உடனே அங்கேருந்து பேச்சியும் ரெடியாகி இங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கிளம்பிடுறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டல் போன உடனே இங்கே மஞ்சமலை வந்து மாயாண்டிக்கிட்ட, அடடே மாயாண்டி, நீ என்னுடைய பொண்ணை இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்டா, அதுக்காக தான் இங்கே உன்னுடைய வீட்டுக்கு அவளை நீ போக வேணான்னு சொல்லிட்டு நான் படித்து சொன்னேன். ஆனால் உங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த வீட்டுக்கு உங்களை நம்பி வந்தாடா, அவளை நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் பழி வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை மாயாண்டிக்கிட்ட சொல்லவும், இங்கே பாரு மாப்பிள்ள, நாங்கள் எதுவுமே பண்ணல மாப்பிள்ள, தெரியாதனமாக கத்தி எங்கள் கட்டையப்பட்டு அவள் தலையில் வந்து விழுந்துருச்சு. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், அவளை இங்கே உடனடியாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீங்கள் எதுக்காக மாப்பிள்ள வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பூங்குடிக்கு எதுவுமே ஆகாது. இங்கே பூங்குடிக்கு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா நீ வந்து என்ன கேட்கலாம் மாப்பிள்ள, எதுவுமே பிரச்சனையே இல்லாத போது என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஏற்கனவே நீங்கள் வேறு என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியும் மஞ்சமலை கிட்ட சொல்லிடவும், உடனே ராசாத்தியும், இங்கே பாருங்கள், சும்மா நீங்கள் எங்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் பண்ண விஷயமெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிறீங்களா, அந்த வீட்டுக்குள்ளே அங்கே பூங்குடியை ரொம்பவே கஷ்டப்படுத்துறதும் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பூங்குடி தான் எங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் மறைச்சி இருந்துகிட்ருக்கா. அதுவும் இப்போ இன்றைக்கி காத்தால் அவளுக்கு ஒரு கிளாஸ் காஃபி கொடுக்கறதுக்கு அவளை ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி திட்டியிருக்காங்க உங்கள் வீட்டில் இருக்க தெய்வான. அப்படியெல்லாம் பண்ணுற நீங்கள் எப்படி உங்களுக்கு அப்படி ஒரு மனசு வந்துச்சு, நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற ராசாத்தி சொல்லவும், இந்த பரமா ராசாத்தி, சும்மா நீ அவங்கள ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காத, இங்கே தான் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு இங்கே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் டாக்டர் வந்து பூங்குடிக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையும் சொல்லிடவும், மறுபடியும் அங்கே இருக்கிற
ராசாத்தி வந்து பேசிக்கிட்டே இருக்க, நீங்கள் எங்களுடைய பொண்ணுக்கு எதனா ஆச்சுன்னா நாங்கள் உங்களை சும்மாவே விட மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பூங்கொடிக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவள் வெளியே வரட்டும். அவளை நான் கேட்குறேன், யார் உன்னை இப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு. அவள் மட்டும் ஒரு வார்த்தை என்னை வந்து என்கிட்ட வந்து நீங்கள் தெரிஞ்சு தான் நீங்கள் என்னை வந்து அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டானா, கண்டிப்பாக உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். ஏன்னா உங்களை உங்கள் மேலே நான் எவ்வளோ கோவமா இருக்கேன்னு தெரியுமா? ஆனால் இங்கே உங்கள் வீட்டுக்கே எங்களுடைய பொண்ணை கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு எவ்வளவோ என்னுடைய அண்ணன்கிட்ட நான் படித்து படித்து சொன்னேன். ஆனால் எதுவுமே கேட்காம என்னுடைய அண்ணன் தான் இப்படி உங்கள் குடும்பத்துக்கு அங்கே பூங்கொடி கொடுத்துட்டாங்க. எனக்கு இப்போ கூட உங்கள் வீட்டில் பூங்கொடி இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சரினே படலை. ஆனால் கூடிய சீக்கிரம் அவள் அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தானா நாங்கள் நல்லா இருப்போம். ஆனால் அவள் அந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டோ உங்கள் மேலே குறை சொல்லிக்கிட்டோ வந்தானா, கண்டிப்பாக உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். எங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் வீட்டில் மகாராணி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. உங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அவள் கஷ்டத்து மேலே கஷ்டம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கா. இப்போ அவளுக்கு இன்னாச்சு ஏதாச்சும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியும் அழுதுகிட்டு இருக்க. உடனே அழகரும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. உடனே, அப்பா என்னாச்சுப்பா, எங்கள் பூங்கொடி நல்லா இருக்கால்ல, அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகை சொல்லவும், உடனே இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மஞ்சமலையும், வாப்பா சின்ன கொடுக்கு, உன்னை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய பொண்ணை நான் உனக்கு நம்பி கொடுத்தேன் இல்லையா, நீ பத்திரமா பார்த்துக்கணும் இல்லையா. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கே காரணம் நீதான் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரியுமே அங்கே இருக்கிற மஞ்சமலை சொல்லவும், உடனே உனக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கல்யாண ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த கல்யாணத்தில் உங்களுக்கு விருப்பத்தோடு தான் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கிட்டீங்க, எல்லா விஷயத்துலையும் கலந்துக்கிட்டீங்க. கடைசி நேரத்தில் உங்கள் பொண்ணை அந்த கல்யாணத்தில் வரவிடாமல் நீங்கள் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி என் அம்மாவையும் அப்பாவையும் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு என்னை நம்பி உங்களுடைய பொண்ணை கொடுத்துன்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் என்னுடைய வாயில் ரொம்ப அசிங்கமான ஒரு வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகரை சொல்லவும், உடனே இங்கே மாயாண்டியும் அழகரு கொஞ்ச நேரம் பொறுமையாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டி சொல்லவும், மஞ்சமலை வந்து, வாப்பா பேசுவ, என்னுடைய பொண்ணை நீங்கள் கேட்காமலே நான் கொடுத்தேன் பார்த்தியா, அந்த ஒரு இதில் நீங்கள் பேசுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்களே வந்து வாண்டடா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பூங்குடி சொன்னா பார்த்தியா, அதுதான் நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தப்பு. உன் மேலே கேஸை கொடுத்து உன்னை முட்டி தட்டி உள்ளே தள்ளியிருந்தா தெரிஞ்சிருக்கும் அந்த கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையுமே கொடுக்காம உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே என்னுடைய பொண்ணை கொடுத்தா, நீங்கள் என்னுடைய பொண்ணை அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷமாகவே வாழ விடாமல் அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டு அவள் தலையில் அடித்து அவளை காயப்படுத்திக்கிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஆனால் இதுக்கு மேலேயுமே நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை சொல்லவும், உடனே இங்கே அழகரும், ஐயோ இவங்க நாங்கள் நல்லா இருக்கட்டும்னு கொடுத்தீங்க, நாங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே பூங்குடியை எனக்கு கட்டி கொடுத்தீங்க. ஆனால் நீங்கள் ஒரு பிளானோட தான் நீங்கள் கட்டி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எதுக்காக கட்டி கொடுத்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லட்டுமா, எங்களுடைய சொத்து பத்தெல்லாம் பாதி சரிப்பங்கா உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம். நீங்கள் நிலம் அதை வச்சு நீங்கள் விற்று காலம் பூரா உக்காந்து குடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி கூட உங்களுடைய பொண்ணை எனக்கு நீங்கள் கட்டி கொடுத்துருக்கலாம். நீங்கள் நல்ல மனசோட கண்டிப்பாக நீங்கள் கட்டி கொடுத்துருக்க மாட்டீங்க. அப்படி நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தில் நல்லபடியாக பூங்குடியை இந்த கல்யாணத்தில் கலந்துக்க சொல்லியிருப்பீங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் பூங்குடியை அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் ஒளிச்சு வச்சுட்டு எங்களை நீங்கள் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சதும் இல்லாமல் இங்கே ரொம்பவே ஓவராகவும் ரொம்பவே வாய் எகத்தாளமாகவும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் பேசுகிற வாய் வந்து உங்களுக்கு இருக்காது. இன்ன நாள் வரைக்கும் உங்களை என்னுடைய அப்பா வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணக்கூடாது, சொந்தம் விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் மறுபடியும் நீங்கள் பிரச்சனை பண்ணிங்கன்னா
உங்களை என்னுடைய கையாலே விட்டுட்டு நிஜமாவே நான் ஜெயிலுக்கு போயிடுவோம் பார்த்துக்கோங்க. ஒரு கை இல்லாம இப்பவே சந்தோஷமா இருக்காங்க. அந்த கைய கூட தெரியாம தான் என்னுடைய அப்பா வந்து வெட்டினாரே தவிர, தெரிஞ்சு வெட்டல. ஆனா நான் தெரிஞ்சே உங்களுடைய கழுத்த வெட்டி, நான் ஜெயிலுக்கு போய் உங்களுடைய தலைய வச்சு, நான் ஜெயிலுக்குள்ள நான் என்னுடைய வாழ்க்கை தொலைஞ்சா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு, நான் அந்த ஒரு விஷயத்த என்ன நீங்க பண்ண வச்சுடாதீங்க. இப்ப உன்னுடைய பொண்ணுக்கு எதுவுமே ஆகல. அது மட்டும் இல்லாம, இப்ப டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த காரணம் கிடைக்கும், எங்களுடைய அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணணும். பிரச்சனை பண்ணா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டீங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா நீங்க இப்படிலாம் பண்றத எனக்கு நெனச்சாவே எனக்கு ரொம்பவே கோவமா இருக்கு. நீங்க இப்படிலாம் ஒரு விஷயத்த பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற அழகருமே பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க. உடனே மஞ்சமாலையும், "என்னடா? என்னடா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன நீ அடிச்சிருவியா? அட்றா பார்க்கலாம், அட்றா பார்க்கலான்னு" சொல்லிட்டு அங்க இருக்கிற மஞ்சமாலையும் நிக்கவும், உடனே அழகரும், "இந்த பாருங்க, உங்கள அடிச்சு எனக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாம உங்கள அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே நெனச்சது கூட கிடையாது. நீங்க எதுக்காக இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அழகரும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.